பாஷை தெரியாத ஊரில் நம்மளை பார்த்துட்டு தமிழில் கூப்பிட்டு பேசுனாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காசியில் அப்படிதாங்க நிறைய கடைகளில் மோஸ்ட்லி தமிழும் தெலுங்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்மளை பார்த்த உடனே வாங்கம்மா வாங்கம்மா இங்கே 1000 ரூபாய்க்கு 3 புடவை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி நம்மளை வலை போட்டு இழுப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லாமல் ஏமாந்து தான் போனேன். அவங்க பின்னாடியே போனால் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப மொக்க புடவை 1000 ரூபாய்க்கு 3ன்னு சொல்கிற புடவைலாம் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும். சரிப்பா ஒரிஜினல் பனாரஸ் எடுத்துக்காட்டுப்பா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் 12,000 அதெல்லாம் கிடைக்காதுன்னு ஒரு 1000 ரூபாய் புடவையை 4000 ரேஞ்சுக்கு சொல்லி அப்புறம் கம்மி பண்ணி 2000ன்ற அளவுக்கு தான் நிற்கிறாங்க. ரொம்ப பேரம் பேச வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பனாரஸில் அதாவது காசியில் புடவை வாங்கிறது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் தோணுது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. தமிழ்லேயே பேசுகிறாங்கன்னு மயங்கி போய் நம்ம பின்னாடி போனால் நமக்கு கஷ்டம்தான்.